சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. பிளைன் நூடுல்ஸ் 350 கிராம் எடுத்து தனித்தனியா உதுந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து எல்லா கடையிலுமே உங்களுக்கு கிடைக்கும் பிளைன் நூடுல்ஸ். இது கூட சேர்த்திக்கிறதுக்கு முட்டைகோஸ் ஒரு 150 கிராம் பக்கம் எடுத்துங்க. நீல வாக்குல பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை சிறிதளவு நல்லா கழுவி பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு, பீன்ஸ் ஒரு 6-7 எண்ணெய் எடுத்து பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இது வந்து பிஞ்சு பீன்ஸா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வதக்கும் போது சீக்கிரமா வதக்கிருங்க. அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்குல பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். குடமிளகா ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் கூடுதலா, பச்சை கலரு சிகப்பு கலர் எடுத்திருக்கேங்க. நீங்க வேணும்னா மஞ்சள் கலரும் சேர்த்திக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு குடமிளகா கிடைச்சா அது மட்டும் போட்டுக்கலாம். இப்ப எனக்கு 2 கலர் இருக்கிறதுனால நான் 2 கலர் சேர்த்திருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், அவங்க காரத்தை அந்த அளவு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலா டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், ஆயில் கடலெண்ணெய் இதுல எது வேணாலும் 4 டேபிள் ஸ்பூன் பக்கம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குங்க. இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். நூடுல்ஸ் வேக வைக்க நல்லா நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். நல்லா தலபலன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஆயிலோ கடலெண்ணெயோ விட்ட பிறகு நம்ம இந்த நூடுல்ஸ் தூக்கி போட்டு நல்லா வேக வச்சுக்கணுங்க. ஒரு 10 நிமிஷத்துல வெந்துடும். ரொம்ப கொலைய வேக வைக்க கூடாது. ஓரளவுக்கு நார்மலா வெந்தது உடனே நம்ம வடிச்சு ஆற வச்சிடணும். இப்போ நூடுல்ஸை வடிச்சுக்கலாம் சுத்தமா தண்ணி இல்லாம. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சினா வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கலாம். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒருத்தவங்க கொஞ்சம் அளவா பயன்படுத்துவாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் ஜாஸ்தியா பயன்படுத்துவாங்க. நூடுல்ஸ் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா இருந்தா டேஸ்டா இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ் நல்லா வதங்கட்டும். இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைகோஸ், இது கூட கொஞ்சம் வதங்குறதுக்கு அளவா உப்பு போட்டுக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நீங்க கடைசியா குடமிளகா சேர்த்துக்கிட்டா சீக்கிரமா வதங்கிருங்க. குடமிளகா ஒரு 1/2 வேக்காடு வதங்கினா போதும். அப்பதான் நம்ம சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும். இது கூட மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட எடுத்து வச்சிருக்க சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட சோயா சாஸ் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்க டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கடைசியா கூட கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆரம்பத்திலே ரொம்ப நிறைய உப்பு சேர்த்திக்க கூடாது. இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கடைசியா போடுற கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நான் லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேங்க. நூடுல்ஸ் போட்டு கிளறும் போது கொஞ்சம் லோ மீடியம்ல வச்சு கிளறி விட்டுக்கலாம். நல்லா சுத்திலும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப நூடுல்ஸ் நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன். இதுல மேலாக மறுபடியும் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிளகு தூளும் கூட இப்ப சேர்த்திக்கலாம். உப்பு பத்தலைனாலும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் நம்ம செய்துட்டோங்க. இதுக்கு நம்மளுக்கு சைட் டிஷ்ஷா வேணும்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்தியும் கூட சாப்பிட்டுக்கலாங்க. வெறும்னா சாப்பிடவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி முறையில நீங்க செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.